வணக்கம். முந்தின வீடியோவில் நாம் பார்த்தோம் ஒரு எண் பகு எண்ணா அல்லது பகா எண்ணா அப்படின்னு விதைகளோட அமைப்பை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா இந்த லிங்க்கில் அது பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் ஒரு எண்ணுடைய காரணிகள் வைத்து அது பகு எண்ணா அல்லது பகா எண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். முந்தின வீடியோவில் 1லேருந்து 6 வரைக்குமான எண்களுடைய விதை அமைப்புகள் பார்த்தோம். இப்போது அந்த அமைப்புகள்லேருந்து காரணிகள் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல இந்த பெருக்கல் எழுதிக்கலாம். 1 பெருக்கல் 1ன்னு எழுதலாம். 2 இதில் ஒரு ரோ அப்புறம் 2 காலம் இருக்குது, அதனால 1 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 1 பெருக்கல் 3ன்னு எழுதலாம். அதே போல் 4ல் 2 விதம் இருக்குது. ஒன்று 1 பெருக்கல் 4, இன்னொரு விதம் இதில் 2 ரோ 2 காலம் இருக்குது, அதனால இதை 2 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 1 பெருக்கல் 5. இந்த எண் 6 3 விதமாக அடுக்கியிருக்கோம். முதல் அமைப்பில் ஒரு ரோ அப்புறம் 6 காலம் இருக்குது, 1 பெருக்கல் 6. ரெண்டாவது அமைப்பில் 2 ரோ அப்புறம் 3 காலம் இருக்குது, அதனால் 2 பெருக்கல் 3. மூணாவது அமைப்பில் 3 ரோ அப்புறம் 2 காலம் இருக்குது, அப்போது 3 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கலாம். இதிலேருந்து நம்ம காரணிகள் கண்டுபிடிக்கலாம். 1ஓட காரணி 1 மட்டும்தான், 2ஓட காரணிகள் 1 2, 3ஓட காரணிகள் 1 3, 4ஓட காரணிகள் 1 2 4. எப்போயுமே ஏறு வரிசையில் எழுதுவோம், அதனால் 5ஓட காரணிகள் 1 5, 6ஓடைய காரணிகள் 1 2 3 6. இப்போது இந்த காரணிகள் காலம் மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் என்ன ஒற்றுமை இல்லை வித்தியாசம் தெரியுது. வீடியோ பாஸ் பண்ணி உங்கள் பதிலை எழுதிட்டு அப்புறம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த காரணிகள் காலம் பார்க்கும்போது 2 3 அப்புறம் 5, இந்த 3 எண்களுக்கு 2 காரணிகள் தான் இருக்குது. 4க்கும் 6க்கும் 2 விட அதிகமான காரணிகள் இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் 2 3 5 இந்த 3 எண்களும் பகா எண்கள் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் 4 6 பகு எண்கள் அப்படின்னு படித்தோம். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஒரு எண்ணுக்கு 2 காரணிகள் மட்டுமே இருந்தால் அது பகா எண்கள், ஒரு எண்ணுக்கு 2 விட அதிகமான காரணிகள் இருந்தால் அது பகு எண்கள் அப்படின்னு. நம்ம போன வீடியோவில் சொன்னோம் 1 ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு. நாம் இங்கே பார்க்குறோம் 1க்கு மட்டும் ஒரே ஒரு காரணி தான் இருக்குது, அதனால் இது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை. இப்போது இதே போல் 7 8 இந்த 2 எண்களில் எது பகு எண் எது பகா எண் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் இதே போல் செய்து பாருங்களேன்.